10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.3ல் இருக்கிற 4th சம்க்கான சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 4th கொஸ்டின், given the LCM and GCD of the two polynomials P of x and Q of x, ரெண்டு பாலினாமியலோட LCM and GCD கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் 1 and 2 சப்டிவிஷன் போட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ ரெண்டுத்துலேயுமே LCMமும் கொடுத்துருக்காங்க, GCDயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த அன்னோன் பாலினாமியல். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா Q of xன்ற பாலினாமியல் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா P of xன்ற பாலினாமியல் மிஸ் ஆகிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே நம்ம ஒரு ரிலேஷன் பார்த்தோமா, LCM into GCD equal to P of x into Q of x. இதில் எது நமக்கு வேணுமோ அதை ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? போடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் சம்லாம் நம்ம போட்டு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி மெத்தடில் தான் என்ன பண்ண போகிறோம்? 4th சம் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டதுலலாம் LCM GCD கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இதில் ஒரு சம்மில் P of x கண்டுபிடிக்கணும், இன்னொரு சம்மில் Q of x கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று GCD கண்டுபிடிக்கிறது, இல்லை LCM, இல்லைனா P of x or Q of x கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 4th சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? இதில் LCM கொடுத்துருக்காங்க, GCD கொடுத்துருக்காங்க, P of x கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Q of x கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? Q of xை எந்த ரிலேஷன்லேருந்து நம்ம எடுக்கலாம்? LCM into GCD equal to P of x into Q of x. இதில் நமக்கு என்ன வேணும்? Q of x தான் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா Q of xஐ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு அந்த சைடில் இருக்கு இல்லையா, LCM into GCD அப்படியே எழுதிக்கிறேன். டிவைடட் பை Q of xோட P of x மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இப்போ Q of x போடலாமா? Q of x equal to LCM என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? AQ minus 10A square plus 11A plus 70. ஓகேங்களா? இது Q of x into GCD என்ன கொடுத்துருக்காங்க? A minus 7 by P of x என்ன? A square minus 12A plus 35. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? Q of x equal to இது அப்படியே எழுதிக்கலாமா? 10A square plus 11A plus 70 into A minus 7 divided by, இப்போ பாருங்கள், A square minus 12A plus 35 இருக்கா? இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது மல்டிப்ளை பண்ணால் 35 வரணும், ஆட் பண்ணால் minus 12 வரணும். ஓகேங்களா? 7 5s 35 போடலாமா? ஆனால் எனக்கு இங்கே -12 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்னா ரெண்டுமே மைனஸில் இருக்கணும். ஆன்சர் மைனஸில் இருக்குது. அப்போ 7 5s 35, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே நான் என்ன எழுதிக்கலாம்? A minus 7 into A minus 5. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா A minus 7 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? AQ plus 10A square plus 11A plus 70 divided by A minus 5. ஓகேங்களா? இப்போ இதுதானே நமக்கு ரிமைனிங் இருக்குது. இந்த ஸ்டெப்பில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இது வந்து A ஸ்கொயரு, அதுக்கப்புறம் A, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? 3 டேர்மாக இருந்ததுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இதில் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணிடலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 டேர்ம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா சிந்தட்டிக் டிவிஷன் ஒன்று கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும்னா, இப்போ 4 டேர்ம் இருக்கா, சிந்தட்டிக் டிவிஷன் போடும்போது 4 டேர்ம்
3 டேர்மாக ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ 3 ரெடியூஸ் ஆகும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த 3 டேர்ம் வச்சு ரெகுலராக ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா, அது நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் போடுறத ரஃப்பாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி போடணுன்னு சொல்லித்தரேன். இதை வந்து சிந்தட்டிக் டிவிஷன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்மளுக்கு இங்கே ஏ கியூபு, ஏ ஸ்கொயர், ஏ, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கா, நம்ம இதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எழுதணும். கோஎஃபிஷியன்ட்னா ஏ கியூப் முன்னாடி என்ன இருக்குது, வெறும் 1 இருக்குது. ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, -10 இருக்குது. அப்புறம் ஏக்கு முன்னாடி 11. கான்ஸ்டன்ட் எடுத்து அப்படியே என்ன பண்ணிடணும், எழுதிடணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி பண்ணலாம், இப்போ நான் இங்கே 7 போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரெடியூஸ் ஆகணும்னா 3 டேர்ம் தான் வரணும். இங்கே இருக்கிற டேர்ம் எனக்கு என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா 7 போடுறேன். ஓகேங்களா? ஒரு நம்பரை நீங்கள் போட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு 7 போடுறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் அந்த 1 அப்படி என்ன பண்ணிடணும், கீழே இறக்கிடணும். 1 × 7 7. 7ல் 3 போயிடுச்சுன்னா -3. மைனஸ் இருக்கு இல்லையா, 7 3s -21. இப்போ 11ல் 21ல் 11 போயிடுச்சுன்னா 10. -10 வருமா, 10 7s -70. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இது 0ன்னு ஆகிடும். சரிங்களா? நான் அதனால தான் இங்கே ஒரு நம்பராக போட்டு பார்க்க சொன்னேன். ஃபஸ்ட்டு 2 போடுங்க, அப்புறம் 3 போடுங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து என்ன நம்பர் போட்டால் நமக்கு லாஸ்ட்டாக இங்கே 0 வரும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அப்படின்னு என்ன பண்ணணும், போட்டு பார்த்து தான் சிந்தட்டிக் டிவிஷன் போடணும். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஆயிடுச்சா. இப்போ இது 3 டேர்ம் ஆயிடுச்சு. இதை எப்படி நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணுன்னு பாருங்கள். சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை நான் எப்படி எழுதலான்னா, ஃபஸ்ட் இங்கே 7 இருக்கா, எல்லாமே நமக்கு ஏ அந்த மாதிரி தானே இருக்குது. அப்போது ஏ -7 எழுதிக்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும், மைனஸ் போடணும். அப்போது ஏ -7 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன வரும், ஏ -7. ஸோ நான் எதை சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல தான் எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது எனக்கு ஃபைனலாக என்ன வந்திருக்கு, 1 -3 -10 வந்திருக்கு. இது நம்ம எப்படி எழுதலான்னா, ஏற்கனவே இது ஏ க்யூப்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சா, நான் வந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஸ்கொயர் டேர்ம் ஆகுமா, அப்படின்னா ஏ ஸ்கொயர் -3a -10 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஏ ஸ்கொயர்னு ஆகும், -3a -10 இன்ட்டு போட்டு ஏ ஸ்கொயர் -3a -10. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருந்துச்சு, a -5 இருந்தது. ஓகேங்களா? ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, லாஸ்ட்டாக a -5 இருக்கா, அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், a -7 அப்படியே எழுதிக்கோங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணால் -10 வரணும், ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் -3 வரணும். ஓகேங்களா? என்ன போடலாம், 5 2s போட்டால் நமக்கு என்ன ஆகும், 10 வரும். ஆனால் எனக்கு -3 வரணும். ஓகேங்களா? அப்போ இங்கே நான் மைனஸ் போடலாமா, எப்படி எழுதலாம், அப்போது a -5 இன்ட்டு a + 2ன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி 3 டேர்மாக கொண்டு வரத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுவும் மோஸ்ட்லி பாலினாமியல்ஸ்க்கு தான். அதாவது ஒரே மாதிரி ஏ ஸ்கொயர் எல்லாமே ஏ ஸ்கொயரில் ஏ டேர்மில் இருக்கணும், ஏன்னா எல்லாமே எக்ஸ் டேர்மில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது
டிவைடட் பை a மைனஸ் 5. ரெண்டுத்துல a மைனஸ் 5 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? a plus 2 into a minus 7. இதுதான் q of x. இதுவே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க, q of x கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of x கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? p of x எடுத்துக்கலாம். LCM into GCD equal to p of x into q of x. இதில் நமக்கு என்ன வேணும்? p of x தான் வேணும். அதனால் அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு LCM into GCD divided by p of x இருக்கா? இது கூட q of x மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவிஷன் ஆகுமா? q of x. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்தந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன இருக்குது? LCM இருக்கா? LCM என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இன்ட்டு x பவர் 4 ப்ளஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் y பவர் 4 இன்ட்டு GCD என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை q of x என்ன? x power 4 minus y power 4 into x square plus y square minus xy. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணலாம்? இங்கே x power 4 இருக்குது, மைனஸ் y power 4 இருக்குது. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? x square plus y square into x power 4 plus x square into y square plus y power 4 into x square minus y square divided by இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? இப்போ இங்கே x power 4 இருக்குது, y power 4 இருக்குது. ஓகேங்களா? இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா x ஸ்கொயர் the whole square minus y ஸ்கொயர் the whole square. அப்போ என்ன ஆகும்? பவர் ஹேவிங் பவர்னால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ எக்ஸ் பவர் 4 ஆகும், இங்கே y பவர் 4 ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? a ஸ்கொயருன்றது எக்ஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயருன்றது y ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் அதுக்கு ஃபார்முலானா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. நான் இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் அப்படின்னு போடலாமா? அதாவது a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. அடுத்து இந்த டேர்ம் என்ன பண்ணலாம்? அப்படியே எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் இதில் எது கேன்சல் ஆகும்? இந்த டேர்மும் இந்த டேர்மும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகும். அப்புறம் இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் y பவர் 4. ஓகேங்களா? பை கீழே இந்த டேர்ம் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் xy. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் y டு தி பவர் 4 இருக்கா? இதை வந்து நான் எப்படி பிரிக்க போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு டேர்மும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதாவது அதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர் அப்படி மாற்ற போகிறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த டேர்மை அப்படியே மாற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், ஏன் அதுக்கு பதிலாக நான் இதை போடணும் அப்படின்னா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் y டு தி பவர் 4 இங்கே இருக்கா? இது அப்படியே என்ன ஆச்சு? எனக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை பிரித்து என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு பதிலாக இதை எழுத போகிறேன். ஓகேங்களா? எப்படி வந்துச்சுன்னா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய், எக்ஸ் கியூப் ஒய்
எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணும், மைனஸ் எக்ஸ் ஒய்யால் ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப். அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஒய் ஸ்கொயரால் ஒன்றையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆகும் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் என்ன ஆகும், ஒய் டு தி பவர் ஆஃப் 4 ஆகும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே மாதிரி, அதாவது ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருக்கிற டேர்மெல்லாம் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ இதில் பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சா. அடுத்து எக்ஸ் கியூப் ஒய் மைனஸில் இருக்குது, எக்ஸ் கியூப் ஒய் ப்ளஸில் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாமா. அடுத்தது வேறு எந்த டேர்ம் ஒரே மாதிரி இருக்குது, எக்ஸ் கியூப் ஒய் ப்ளஸில் இருக்குது, எக்ஸ் கியூப் ஒய் மைனஸில் இருக்குது. ஓகேங்களா. இது என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிது, எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டு தி பவர் ஆஃப் 4. ஓகேங்களா. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே எழுத போகிறேன். சரிங்களா. அப்போ இங்கே என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா. டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இதில் எது ரெண்டும் சேமாக இருக்குது, இது ரெண்டும் சேமாக இருக்கா, எக்ஸ் ஸ்கொயரு அப்புறம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் என்னது, பி ஆஃப் எக்ஸ். கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் 3.3லேருந்து நம்ம ஒரு 5 மார்க் என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா.